விஷயங்கள் சொல்றது இதுதான் பர்பஸ் ஆஃப் லைஃப் அல்லது. ஏன்னா எய்ம் அப்படின்றது வந்து எனக்கு எய்ம் மேலதான் பெருசா ஒரு நம்பிக்கை இல்லை வாழ்க்கையில. ஏன்னா வந்து இப்ப நம்ம எய்ம் எப்படி வருதுன்னா மனுஷனுக்கு சின்ன வயசுல இருந்து நமக்கு வந்து எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் எய்மா மாறி இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். நமக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயங்கள் மேல ஆசை இருக்கும் சார், அது எய்மா மாறிடுது. இல்லைன்னா சின்ன வயசுல இருந்து எதெல்லாம் பயமோ அதுவும் எய்மா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆசைகளின் ஒரு குவியல் அல்லது பயத்தின் குவியல் நமது இலக்காக மாற வாய்ப்பு இருக்கு. ஆனா அது நம்ம நோக்கமா இருக்கு. இப்போ கண்ணதாசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய இலக்கு என்னவா இருந்ததுன்னு சொன்னா நாத்திகத்தை வந்து உலக அளவுல பரப்புறதுன்றது அவருடைய எய்மா இருந்துச்சு. அவரு போகாத ஊர் இல்ல நாத்திகத்தை பரப்புறதுக்காக. ஆனா அவருடைய இலக்கு பாத்தீங்கன்னா அப்படியே வேஸ்டா போயிடுச்சு. அவருடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் அவரு ஆத்திகத்தை பரப்புற ஒரு மனுஷனாதான் கடைசியா இறந்தாரு. அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட நெடிய உரைநடை வந்து இன்னைக்கு தமிழ்ல இருக்குதுன்னா அது அர்த்தமுள்ள இந்து மதம் தான். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது, வாய்ப்பு இருந்தா படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். என்னுடைய 18வது அகவை அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப வந்து நான் அர்த்தமுள்ள இந்து மதத்தை நான் படிச்சேன். ஒரே வாரத்துல படிச்சு முடிச்சுட்டேன். ஏன்னா அது புக் கீழே வைக்க எனக்கு மனசே வரல. ஸோ படிங்க ரொம்ப. அப்ப இன்னொன்னு என்னன்னா அந்த அர்த்தமுள்ள மதம் வந்து ஒரு புக்கு 7 ரூபாயில இருந்து 10 ரூபாய்க்கு கிடைக்கும். ஒரு பாகம் 10 பாகம் இருக்கு. நான் சேர்த்து வச்சு வாங்கி படிச்சேன். இன்னும் அந்த புக்ஸ் எங்கிட்ட நான் வச்சிருக்கேன். ஸோ அவர் பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு அப்போ அவருடைய இலக்கு பாருங்க, அவருடைய கோல் வந்து நாத்திகத்தை பரப்புறது. ஆனா அவருடைய கோல் வந்து அங்க ஜெயிக்கல. அவருக்குன்னு ஒரு நோக்கம் இந்த பிரபஞ்சம் விதித்திருந்தது. என்னன்னா ஆத்திகத்தை பரப்புறது தான் அவருடைய நோக்கமா. அவரு காங்கிரஸ்ல போனாரு, ஜாயின் பண்ணாரு, எதுவுமே உட்படலையே, அரசியல் எதுவுமே சக்சஸ் ஆக. ஆனா ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து நிறைய மக்களுடைய வாழ்க்கையில ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிட்டு போனாரு அப்படின்றது அவர் ஆத்திகத்தை பரப்பி. ஸோ பர்பஸ் அப்படின்றது வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம டிசைட் பண்றது இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சின்ன அறிவுக்கு இது வந்து நமக்கு வந்து ஒரு கடவுள் வந்து ஒரு காரணம் கொடுத்திருப்பார். இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் கொடுத்திருப்பார். அந்த காரணம் அப்படின்றது அந்த காரணமும் நம்ம அது இலக்கும் ரெண்டும் ஒன்னா இருந்துச்சுன்னு சொன்னா சக்சஸ் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அது வந்து நான் ரொம்ப ரேரு. அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு, ரொம்ப ரேரு.